2024 தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு ஜேசிபி டிரைவர் பண்ண ஒரு சின்ன தப்புங்க. அந்த தப்பு அவரை மட்டும் இல்ல, அவருடைய மொத்த குடும்பத்தையுமே காவு வாங்கியிருக்கும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த சம்பவம் இன்றளவும் அந்த ஊர் மக்களால மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான சம்பவமா இருந்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன சம்பவம்? திகில் அமானுஷம் நிறைஞ்ச ஒரு பயங்கரமான உண்மை சம்பவத்தை தான் இந்த வீடியோல நான் சொல்ல வந்திருக்கேன். இந்த செட்டப்பே புதுசாக இருக்கும். இந்த வீடியோ மட்டும் இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல இருந்து நம்ம பழைய செட்டப்புக்கே போயிடலாம். உங்களுடைய குலசாமியை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன நடந்துச்சு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்றேங்க. இந்த உண்மை சம்பவத்தை நம்மள்கிட்ட யார் சொன்னாங்கன்னா ராஜகோபால் அப்படிங்கிறவர் தாங்க சொன்னாங்க. அவருடைய நண்பர் தான் அந்த ஜேசிபி டிரைவர். அவர் குடும்பத்துக்கு 2024 நடந்த ஒரு உண்மை அமானுஷ பயங்கர திகில் சம்பவத்தை தான் அவர் நம்மள்ட்ட ஷேர் பண்ணாரு. வாங்க, அது என்ன சம்பவம், என்ன நடந்துச்சு, அப்படி அந்த குடும்பத்தையே காவு வாங்குச்சா இல்லையா அந்த ஆத்மா அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோல சொல்றேன். தூத்துக்குடியை சேர்ந்தவர் தாங்க முருகன் அப்படிங்கிறவர். அந்த முருகனுடைய தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜேசிபி ஆப்ரேட்டருங்க. அவருடைய சொந்த ஜேசிபியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஒரு கம்பெனில ஜேசிபி, இந்த டாரஸ், லாரி எல்லாமே இருக்கும். அந்த கம்பெனில இவர் ஜேசிபியோடைய ஆப்ரேட்டரா வேலை பார்க்குறாரு. இவருடைய வயதுன்னு பாத்தீங்கன்னா 40 வயதுங்க. இவருக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்கு. அதாவது ஒரு மனைவி, அந்த மனைவியுடைய பேர் லக்ஷ்மி, வேற 2 குழந்தைங்களுங்க. அதுல ஒண்ணு பெண் குழந்தை, பேரு காவியா, அவங்களுக்கு 18 வயசு. இன்னொன்னு பையங்க, அவருடைய பேருன்னு பாத்தீங்கன்னா கார்த்திக், அவருக்கு 12 வயசுங்க. இந்த மாதிரி ஒரு அழகான குடும்பமா தான் முருகனுடைய குடும்பம் இருக்குங்க. முருகனுக்கு குடிப்பழக்கம் மட்டும் இருக்குங்க. ஆனாலும் வீட்டுக்கு இந்த பொண்டாட்டி அடிக்கிறது, பிள்ளைகளை போட்டு துன்புறுத்துறது, இந்த மாதிரி வேலை எதுவுமே பார்க்க மாட்டாரு. குடிப்பாரு, வீட்டுல ஜாலியா இருப்பாரு, பண்ணுவாரு. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க மனைவி லக்ஷ்மியுமே, ஏங்க நீங்க எங்களை நல்லா பாத்துக்கிறீங்க, ஆனா இந்த குடியை மட்டும் விட்டுருங்களாம்ல, ஏன்னா நம்ம குடும்பத்துக்குன்னு இல்லாமல் உங்களுடைய உடம்புக்கு அது ரொம்ப கெடுதல்ல அப்படிங்காங்க. அப்போ முருகனும் இருந்துக்கிட்டு அதை பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஏன்னா அவரால் எந்த ஒரு சண்டை சச்சரவோ எந்த ஒரு விஷயமே குடும்பத்துக்கு கிடையாதுங்க. நிறைய பேர் குடிச்சிட்டு வீட்டில் பொண்டாட்டி அடிக்கிறது, பிள்ளைகளை போட்டு பாடாப்படுத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் இவர் குடிச்சிட்டாலும் நல்லா நீட்டாக வீட்டில் சாப்பிட்டு தூங்கிடுவார். அந்த மாதிரி ஒரு இதில் தாங்க இவர் பண்ணுறாரு. இவர் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஃபுல்லாகவே ஜேசிபி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே கற்றுக்கிட்டாரு. இந்த தொழிலில் ஒரு 10 வருஷம் கிட்ட இருக்காராங்க. ஸோ இவருடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கிணறு வெட்டு போச்சோன்னா கிணறு வெட்டுறதுக்கு ஜேசிபியை கொண்டு போய் கிணறு வெட்டி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்த சமப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த சமப்படுத்தி கொடுப்பாரு. இதே இடத்துல மண் அள்ளணும், குழி தோண்டணும், இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்துக்குமே இவர் ஜேசிபியை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல வேலையை முடிச்சு கொடுப்பாராங்க. இதுதான் இவருடைய தொழிலாக போயிட்டு இருக்கு. அது போக ஈவினிங் ஆனால் வீட்டுக்கு வந்துடுவார். சில சமயம் இந்த நைட்டில் எங்கேயாவது போர் போடுற இடத்துல அங்கே மண்ணல்ல வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கிறனால நைட் சமயமே சில நேரம் வெளியே தாங்க இவர் இருப்பாராம். இந்த மாதிரி தான் முருகனுடைய தொழில் வாழ்க்கையானது போயிட்டு இருக்குங்க. இப்போ இவ்வளவு நீட்டா அழகா போயிட்டு இருந்த இந்த குடும்பம் பெரிய ஒரு ஆபத்துல மாட்டிக்க போற நாள் வந்துச்சுங்க. என்னடா அதுக்குள்ள ஆபத்து அப்படின்னு சொல்றீங்கன்னா, உண்மையிலுமே தாங்க இந்த கதையில ஆரம்பத்துல இருந்தே திகில் கொஞ்சம் கூட உங்களுக்கு குறையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டார்டிங்லேயே இவர் பண்ண தவறானதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த தவறு தான் இவருடைய வாழ்க்கையை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டு இவர் மொத்த குடும்பத்தையுமே கதிகலங்க வச்சுட்டு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஓனர் ஒரு நாள் ஃபோன் அடிக்கிறாருங்க. இரவு ஒரு 7:30 மணி இருக்கும். அந்த டைம்ல இந்த மாதிரி முருகா போய் ஒரு இடத்த போய் சமப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா மேடு பள்ளமாக இருக்கும். அப்போ இந்த மேட்டில் கொஞ்சம் மண்ணெல்லாம் இது பண்ணி அள்ளி பக்கெட்டில் அந்த இது இருக்கும் பாருங்கள், ஜேசிபியோட ஃப்ரெண்டு பக்கெட், அதை பக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பக்கெட்டில் கரெக்டாக எடுத்து அந்த இடத்த சமப்படுத்தணும். இந்த மாதிரி நீ போயிட்டு வா, மேக்ஸிமம் ஒரு 11 மணிக்குள்ளே வேலையை முடிச்சிடலாம், முடிச்சுட்டு நீ வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முதலாளி சொல்லிட்டாருங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு முருகனும் டைரெக்டாக அங்கே குடோனுக்கு போகிறாரு. அதில் ஜேசிபி இருக்குது. ஜேசிபி எடுத்துட்டு என்ன லொக்கேஷனோ அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டாங்க. அங்கே ஆல்ரெடி எல்லாருமே இருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமங்க.
அந்த இடம் தான். இவருக்கு வந்து மெயின் தூத்துக்குடியில தான் இவருடைய வீடு. அங்க பக்கத்துல உள்ள ஒரு சின்ன கிராமத்துக்கு தான் இவர் போக வேண்டியது. அங்கேயுமே போயிட்டாரு. அங்க பார்த்தா நிறைய கான்ட்ராக்டர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் பேர் வடக்கன்ஸா இருக்காங்க, அதாவது வட மாநிலவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, கொஞ்சம் நம்ம ஊர் பசங்களும் இருக்காங்க, இன்ஜினியர் இருக்காரு. அந்த இடத்த இது பண்றாங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குங்க. அந்த வீடு வந்து சுமார் ஒரு 10 வருஷமாவே யூஸ் பண்ணாத நிலைமையில அந்த வீடு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு வீடு வந்து இருக்குங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்த சமப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்த வந்து தோன்றாரு. யார்? முருகர். அப்போ தோண்டும் போது அங்கே ஒரு பாட்டிமா வராங்கங்க. ஓரளவு நல்ல வயசானவங்களாம். அவங்க வந்தோட்டி இந்த நேரத்துக்கு இந்த பாட்டிமா இங்கே எதுக்கு வருது அப்படின்னு சொல்லி அங்கே சுற்றி வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த டைமில் எதுக்குப்பா இந்த பாட்டிமா வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ அந்த பாட்டிமா நேராக யாரையுமே பார்க்கலையாங்க. முருகனை பார்த்து ஒன்னே ஒன்று தான் சொன்னாங்களாம், அந்த இடத்த தோண்டாத அப்படின்னு தாங்க சொன்னாங்களாம். ஸோ இதை கேட்ட உடனே இந்த கான்ட்ராக்டர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்களும் வந்து இது என்னடா இது தோண்டாதன்ட்டு போகுது இந்த பாட்டி, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. முருகனும் இருந்துக்கிட்டு ஏதாவது கிளவி சும்மா நேரம் போல வந்து என்னத்தையா சொல்லிட்டாடப்பா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அங்கே உள்ள இன்ஜினியரும் தோண்டியா யாராவது இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க, அம்மா போமா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியை வந்து துரத்தி விட்டாங்களாங்க. ஸோ முருகனுமே அந்த பாட்டி சொன்ன விஷயத்த வந்து எதுவுமே பெருசாக எடுத்துக்கல. அந்த பாட்டி என்ன சொன்னாங்க, இந்த இடத்த தோண்டாதீங்கன்னாங்க. இது கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு முருகன் வந்து பக்கெட் எடுத்து அந்த இடத்த தோன்றாருங்க. தோண்டும் போது ஒரு கருங்கல் அந்த இடத்துக்குள்ள இருக்குங்க. அதாவது மண் எல்லாமே நீட்டா அப்படியே அந்த தரமா இருக்கு. உள்ள தோண்டும் போது ஒரு கருங்கல் மட்டும் அந்த இடத்துல அப்படி இருக்கு. இதை வந்து அங்க உள்ள எல்லாருமே பார்த்துடுறாங்க. ஏன்னா கல் இருக்கும்போது அது தட்டுப்படும் ஜேசிபில கண்டிப்பா. அப்போ என்ன பண்றாரு, இவர் ஒரு ஓரமா மண் எடுக்கிறாரு. பார்த்தா கரெக்டா ஒரு கருங்கல் வந்து இருக்காங்க. அந்த கருங்கல் சும்மா இல்லையா, அந்த கருங்கல்ல வந்து குங்குமம் இருக்கு தெரியுமா, குங்குமத்தால அந்த கருங்கல்ல ஃபுல்லா பூசின மாதிரி அந்த கருங்கல் ஃபுல்லா இருக்கு. இது போக முக்கியமா இந்த பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூஜைகள்லாம் கண்டிப்பா இந்த எலுமிச்சை பழத்தெல்லாம் வச்சு பண்ணா, இந்த எலுமிச்சை பழம் ஒரு மாதிரி ரொம்ப அழுகிய நிலைமையில வாடி போய் ஒரு மாதிரி ஒரு கலர்ல இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு 4 எலுமிச்சை பழமும் அதுக்குள்ள கிடக்கு. அது போக அந்த கல்லுமே ரொம்ப ஒரு குங்குமத்தால போட்டு பூசி எடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்ல சிவப்பு கலர்ல இருக்குங்க. இதை பார்த்து அந்த வேலை பார்த்துட்டு இருக்க நம்ம தமிழ் ஆட்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து பயம். இது ஏதோ ஒரு மாதிரி இருக்கியா முருகா, வேண்டாம் சொன்னா கேளு தோண்டாத அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தா வட மாநிலவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த தமிழ்காரங்கள்லாம் இப்படிதான் பயந்து செத்துட்டடக்காங்க, இது என்ன இருக்கு, ஏதோ கல் கிடக்கு 4 எலுமிச்சப்பழம் கிடக்கு. அதில் கொஞ்சம் பேருக்கு கண்டிப்பா தமிழ் தெரியும். இப்போ நிறைய வட மாநிலவர்கள் வந்து தமிழ்ல பேசுறாங்க, அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க வந்து தமிழ்ல வந்து பேசியிருக்காங்க. அப்போ இதை பார்த்த முருகனுக்கு வந்து இவங்க எல்லாம் உங்களை வந்து இது பண்ற லெவலுக்கு நீங்க ஆயிட்டீங்க, அது ஏதோ கல் கிடக்கு எலுமிச்சப்பழம் கிடக்கு, இதுல என்ன இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக பக்கெட்டை கொண்டு அந்த கல்லுக்கு பின்னாடி வச்சு அதை தூக்குறாரு, ஆப்ரேட் பண்றாரு. அப்படி தூக்கும் போது அந்த கல் வந்து 2 துண்டா உடையுதுங்க. கல் 2 துண்டா உடையுது. இது பெருசா அவர் எடுத்துக்கல, யாருமே அங்க உள்ளவங்க எடுத்துக்கல. பட் அங்க உள்ள தமிழாட்கள் எல்லாருமே பயப்படுறாங்க, இது ஏதோ மாந்திரிகம் பண்ண மாதிரி இருக்குடா, ஏதோ சுனியங்கனையும் வச்சிருப்பாங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, சொன்னா கேளு இந்த இடத்த தோண்டாத அப்படிங்காங்க. ஆனால் இவர் கேட்கவே இல்லைங்க. அப்படி தோன்றாரு, அந்த கல்லும் உடையுது. தூக்கி ஒரு கரையில் தூக்கி வச்சுட்டாரு. கரன்னு தோண்டிட்டாருங்க. எல்லா இடத்தையும் தோண்டி முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுது, டைரக்டாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அந்த இன்ஜினியர் இருந்துட்டு ஓகே முருகன் நீங்கள் வந்து சூப்பராக எல்லாம் முடிச்சிட்டீங்க, கிளம்பிக்கோங்க அப்படின்னு சொல்லி பேமெண்ட்டையும் கையில் கொடுத்துட்டு இவர் கிளம்பிட்டாருங்க. இவர் இப்போ ஜேசிபியில் திரும்ப போயிட்டு இருக்காரு. எங்கே போகிறாரு, அவருடைய ஆஃபீஸுக்கு அந்த ஜேசிபியை கொண்டு திரும்ப விடுறதுக்காக. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஜேசிபி எப்படி போகும், ரொம்பவுமே ஸ்லோவாக தான் போகும். இப்போ நீங்கள் ரோட்டில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியாது, அது என்ன 150-200 ஸ்பீட்லேயே போகும், அது ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். அந்த மாதிரி அப்படியே ஸ்லோவாக ஜங்கான்னு போயிட்டு இருந்திருக்காருங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பொண்ணு டக்குன்னு குறுக்கால போற மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது முன்னாடி வந்து அந்த பெரிய பக்கெட் கீழே மாற இருக்கும், பின்னாடி வந்து இந்த பக்கெட் இருக்கு தெரியுமா, இப்படி இருக்கும் பாருங்க குட்டியோண்டு, அந்த பக்கெட்டு பின்னாடி இருக்கும். இவர் அப்படி போயிட்டு இருக்கும்போது சடார்னு ஏதோ உருவம் போற மாதிரி இவர் தெரிஞ்சிருக்கு. இவர் டக்குன்னு இப்படி பாக்குறாரு. ஸ்பீடா போயிட்டு இருக்கும்போது சடார்னு ஏதாவது போனா ஓகேங்களாம், ஜேசிபியே ஸ்லோவா தான் போகுது. இப்போ ஸ்லோவா போயிட்டு இருக்கும்போது என்னடா இது அப்படின்னு சொல்லி முருகனுக்கு வந்து சரியான ஷாக்கு. ஆனால் அதை அவர் பெருசாக எடுத்துக்கலை. டைரெக்டாக நேராக போகிறாரு, ஜேசிபியை கொண்டு ஆஃபீஸில் விடுறாரு, சாவி எடுக்கிறாரு. சாவி எடுத்தால் சாவி வரவே மாட்டேங்கி.
அதாவது சாவி திருக்கி இழுத்தா வரணுமா வரக்கூடாதா? சாவி இவர் என்னதான் இழுன்னு இழுத்து பார்க்குறாரு, சாவி கைக்கு வரவே மாட்டேங்குது. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை அப்படின்னு யோசிப்பாங்க தெரியுமா? அதை மாதிரி என்னடா இது தூத்துக்குடிக்காரனுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிருக்காரு. சடார்னு சாவி இழுத்து பார்க்குறாரு, வரல. சரி கழுத சாவி இருந்துட்டு போட்டு வண்டியிலேயே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பெருசாக எடுத்துக்கலாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, முருகர் அவருடைய பைக்கை வந்து எடுக்கிறாருங்க. நேராக பைக் எடுக்கிறாரு. பைக் எடுத்துகிட்டு போகிறாருங்க. இவர் போய்கிட்டே இருக்கும்போது இவருக்கு பின்னாடி யாரோ உட்கார்ந்துருக்கிற மாதிரியே இவருக்கு ஒரு ஃபீலாக இருந்திருக்குங்க. அதாவது இப்போ நம்ம வண்டியில் போயிட்டுருக்கோம். வண்டியில் போயிட்டுருக்கும்போது நம்மளுக்கு பின்னாடி யாராவது உட்கார்ந்துருந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் தெரியுமா? அந்த மாதிரி இவருக்கு வந்து ஃபீல் ஆகிருக்கு. டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு, யாருமே இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா, இது வந்து சீரியஸாக சொல்கிறேன், என்னாலேயே வந்து நம்ப முடியல. ஆனால் இதுதான் உண்மை, இப்படி தான் நடந்துச்சுங்க. தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா எந்த லெவலுக்கு கொடூரமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா, இவர் பைக் போயிட்டு இருக்காங்க, பின்னாடி ஏதோ பயங்கரமான லைட் வெளிச்சம் வந்திருக்கு. அப்போ ஏதோ ஒரு வண்டி வருதுன்னு சொல்லி இவர் லெஃப்ட்ல வழி விட்டுருக்காரு. டக்குன்னு என்னடா வண்டி, இவர் பழைய பைக் தான் வச்சிருக்கனால சைடு மிரர் எதுவும் இல்லை. ஸோ என்னடான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. இவர் சாவியோட வச்சுட்டு வந்தார் தெரியுமா ஒரு ஜேசிபி அந்த இடத்துல. அந்த ஜேசிபி இவர் பின்னாடி வந்துட்டு இருக்கு. இதை பார்த்த முருகனுக்கு வந்து ஒன்றும் ஓடலை. ஏன்னா நம்ம தான் ஜேசிபி வச்சுட்டு வந்தோம், சாவி வெளியே வரல, சாவி தான் இருக்கு. அவரால் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நம்பவே முடியல. திரும்பி பார்க்குறாரு, பார்த்தா ஜேசிபி வந்துக்கிட்டே தான் இருக்கு. சரி கிட்ட வரட்டும்னு சொல்லி இவர் பைக்கில் ஸ்லோவாக போகிறாரு. கிட்ட வந்தோட்டி பார்த்தா உள்ள டிரைவர் சீட்டில் யாருமே இல்லை. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. முருகனுக்கு ஒரு நிமிஷம் அள்ளு விட்டு போச்சுங்க. பார்த்து அப்படியே பதற ஆரம்பிச்சிட்டாரு. உடனே என்ன பண்றாரு, பைக்கை வேகமா திருக்குறாரு. ஜேசிபி ஒரு பின்னாடி வேகமா வருது. அந்த பக்கெட் இருக்கு தெரியுமாங்க, அந்த பக்கெட்டு அவர் மேல அப்படியே அந்த வண்டியோட சேர்த்து பிடிக்கிற மாதிரி அவருக்கு அந்த இடத்துல வருதுங்க. இதை பார்த்த முருகனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா. அந்த பக்கெட் வருதான், பின்னாடி திரும்பி பார்க்காரு, ஜேசிபில யாருமே இல்லை. இவர் வச்சுட்டு சாவியை வச்சுட்டு அந்த ஜேசிபி அந்த பக்கெட்டை வச்சு இவரை கொல்ல வர்றதுக்காக அந்த பக்கெட்டு கிட்ட வருதாங்க. டக்குன்னு அடுத்த நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னே முருகனுக்கு ஞாபகம் இல்லையா. திடீர்னு கண்ணை முழிச்சு பார்க்குறாரு, நடு ரோட்ல பைக்ல கீழே விழுந்து கிடக்குறாருங்க. ஸோ இது வந்து தூத்துக்குடி ஓரளவு மெயின் சைடுனால அந்த ரோட்ல அப்பவுமே எந்த வண்டியும் வரல. ஏன்னா மணி 11:30-12 மணி கிட்ட ஆயிட்டு. அவர் 7:30 கிளம்புனாலும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர டைம் ஆயிரும் பார்த்தீங்களா. 11:30-12 மணி கிட்ட ஆயிட்டாலும் யாரும் வரலன்னு இவர் டக்குன்னு முழிச்சு பார்க்குறாரு. என்ன நடந்துச்சுன்னு இவரால் ரியலைஸ் பண்ண முடியல. ஆனால் அந்த நினைவுகள் எல்லாமே இவருக்கு ஞாபகம் இருக்கு. ஜேசிபி, ஆள் இல்லாத ஜேசிபி இவரை துரத்துனதும், அந்த பக்கெட்டை கொண்டு கிட்ட வந்ததும், தன்னை கொல்ல முயற்சி பண்றது எல்லாமே இவருக்கு வந்து ஞாபகம் அப்படி இருக்கு. பட் திடீர்னு நினைச்சு பார்க்குறாரு, பக்கம் பக்கம் எதுவும் இல்லை. நேராக போறாரு. எங்க போறாரு, திரும்ப ஆஃபீஸ்க்கே போறாரு. அங்க போய் பார்த்தா இவர் எப்படி விட்டிருந்தாரோ அந்த ஜேசிபி அதே இடத்துல அப்படியே இருக்குங்க. ஸோ இப்போ இந்த ஜேசிபி எடுத்துட்டு வந்தது யாரு, இது இவருடைய மன பிரம்மையா, இல்லை உண்மையா இதுக்கும் ஏதாவது ஒரு ஆக்ரோஷ ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கெல்லாம் விடை தெரியணும்னா இன்னும் வரப்போற அடுத்தடுத்த சம்பவங்கள், பயங்கரமான சம்பவங்கள், அது எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த சம்பவங்கள்லாம் எதுக்கு நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுங்க. அதாவது இவர் போய் பார்க்குறாரு, அதே இடத்துல வண்டி இருக்கு. உடனே சாவி கிட்ட போறாரு, சாவியும் அப்படியே இருக்கு. உருவுறாரு, சாவி ரொம்ப ஈஸியா வெளியே வந்துட்டு. என்னடா இது, அப்பதை போட்டு உருவி பார்த்ததுல வரவே இல்லை, ஈஸியா வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி அவர் பெருசா எடுத்துக்கல. நேராக போறாரு. அங்கனக்குள்ள ஒரு ட்ரா இருக்கும், அந்த ட்ரால சாவியை போட்டு இவர் கிளம்பிட்டாருங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போகிறதுக்கு மணி 1 மணி கிட்ட ஆயிட்டு. லக்ஷ்மி வந்து கூப்பிடுறாங்க, எங்க வாங்கன்னு சொல்லிட்டு இவர் காலெல்லாம் கழுவிட்டு உள்ளே வராரு. இவங்க எதையுமே இதை பற்றி சொல்லலை. இவர் இந்த மாதிரி ஆனது, அந்த கல்லை உடைச்சது, அதுக்கப்புறம் இந்த ஜேசிபி இது பண்ணது, இந்த சம்பவங்கள் எதையுமே சொல்லலை. ஏன்னா லக்ஷ்மி அம்மா ஆல்ரெடி அவங்க தூக்கத்தில் இருக்காங்க, அப்படியே தூங்குறேன்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. அதுக்கப்புறம் இவரும் தூங்கிட்டாருங்க. படுத்திருக்கும்போது அவருடைய மகன் இருக்காரு தெரியுமா, அந்த கார்த்திக்னு சொல்லி 12 வயது மகன், அவர் வந்து அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி முருகனை வந்து எழுப்புறாருங்க. முருகனுக்கு வந்து இவன் என்னடா நடுராத்திரில எழுப்பிட்டு இருக்கான், என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
பார்த்தா வெளியே ஒரு அக்கா நிக்காங்கல்லப்பா, அது யாருப்பா? வெளியே ஒரு அக்கா நிக்காங்கல்லப்பா, அது யாருப்பான்னு அவர் கேட்கிறாரு. யாரு? அந்த 12 வயது உள்ள வந்து கார்த்திக். இதை கேட்டு நம்ம முருகனுக்கு என்னடா சொல்றான், ஏதோ அக்கா நிக்காங்களா, யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே போய் பார்க்குறாரு. அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனா இந்த பையன் சொல்றான், எப்பா நான் வந்து திடீர்னு யாரோ என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுப்பா, நான் வெளியே போனேன். வெளியே பார்த்தா நம்ம வீட்டு வாசல்ல ஒரு அக்கா வந்து நின்றுட்டு இருந்தாங்கப்பா. அந்த அக்காவை நான் பார்த்தேன்பா. எதுக்கு நின்றுட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவங்க என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க, நம்ம வீட்டையே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அதனால தான் யாருன்னு தெரியாம நான் வந்து உங்களை எழுப்புனேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கார்த்திக் இருக்காரு தெரியுமா, அவர் வந்து அவர் அப்பா கிட்ட முருகன் கிட்ட வந்து சொல்றாரு. இதை கேட்ட முருகனுக்கு லைட்டா பயம் வருதுங்க. ஏதோ ஒரு அமானுஷ சம்பவம் நடக்குதா, ஏதாவது ஒரு தேவையில்லாத சம்பவங்கள் நம்ம வீட்டுக்குள்ள நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் யோசிக்கிறாரு. பட் இது எதுவும் அவர் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா ரொம்ப இது இல்லை. இதுக்கு முன்னாடி ஜேசிபி இப்படி சம்பவம் பண்ணிச்சு, இப்போ வீட்லயே நம்ம மகனே இப்படி சொல்றானன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாரும் வந்திருக்க மாட்டாங்க, நீ பேசாம படுவோம், மன பிரம்மதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகனை வந்து திரும்ப படுக்க வச்சிடுறாருங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அதே நாள் இரவு அவங்க பையனை வந்து படுக்க வச்சுட்டாரு தெரியுமா. அதுக்கப்புறம் நிறைய வினோதமான விஷயங்கள் அவரை வீட்டை சுற்றி நடக்குதுங்க. முக்கியமாக சொல்லணும்னா, அந்த ராத்திரி யாரையுமே தூங்க விடாத லெவலுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே நடந்துச்சு. அது என்னன்னா, ஜன்னல் கதவு இருக்குது தெரியுமா, அது எல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு இவங்க எல்லாரும் காத்தடிக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் லக்ஷ்மி அம்மாள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க நான் ஜன்னல் எல்லாத்துக்கும் கொண்டு வச்சுட்டேன், அப்போ எப்படி ஜன்னல் கதவை அடைக்கும்? அதாவது எந்த மாதிரி ஜன்னல்னா, நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலலாம் இருக்குதான்னு தெரில, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஜன்னல்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. 2 ஜன்னல் அடைச்சி நடுஸில் ஒரு ஃபேன் ரெக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஜன்னல் இருக்கும் கண்டிப்பாக சில பேர் வீட்டில். அதெல்லாம் ஒரு விண்டேஜ் ஜன்னல் மாதிரி அதெல்லாம் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி திருக்குனா 2 பக்கமும் அந்த ஃபேன் மாதிரி உள்ளது வந்து லாக் ஆயிரும், அதனால ஜன்னல் இதாகுது. அப்போ நான் லாக் பண்ணேங்க அப்படிங்காங்க. அப்போ இங்கே ஒரு கட்டத்தில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது டமால் டமால் டமால்னு அடிக்கும்போது டக்குன்னு எல்லாரும் பதறி எந்திரிச்சிட்டாங்க. யாரு? அந்த பொண்ணு, அந்த பையன் ப்ளஸ் முருகன், லக்ஷ்மி, இவங்க எல்லாருமே குடும்பத்தோடு என்னடா சத்தம்னு எந்திரிச்சிட்டாங்க. பார்த்தா அட்ட டைமில் வீட்டில் உள்ள எல்லா ஜன்னலும் போட்டு டமல் டிமில் டமல்னு அடிக்குது. அப்போ சரி காற்று அடிக்குதுன்னு சொல்லிட்டு போய் திரும்ப எல்லாத்தையும் போட்டுறாங்க. ஆனாலும் லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க, நான் போட்டேங்க. சரிம்மா ஏதோ காற்றுல லூஸ் ஆகிருக்கும், ஏன்னா இப்படி திருக்கி நடுவில் இருக்குது எதுனா அது எதாவது லூஸ் ஆகிருக்குன்னு அதுக்கு எல்லா ஜன்னலுமா லூஸ் ஆகும்னு சொல்லி அவங்க திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது எப்படி எல்லா ஜன்னலுமா லூஸ் ஆகும், நான் பூட்டின நான் என்ன லூஸா, அப்படி இப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுறாங்க அந்த நைட்டில். அப்போ முருகன் இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரியுது, ஆனால் எதாக இருந்தாலும் நம்ம காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனைவி கிட்ட, அம்மா நீ பேசாமல் படுமா, எதாக இருந்தாலும் காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. இப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா, திரும்ப எல்லாரும் படுத்துட்டாங்களா, படுத்ததுக்கப்புறம் சமையல் அறையில் வந்து பாத்திரம்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த சமையல் அறையில் உள்ள பாத்திரங்கள் எல்லாம் கீழே விழுதுங்க. அப்படி அந்த பாத்திரங்கள் உள்ற சவுண்டு வீடு ஃபுல்லாக கேட்குது. இதை கேட்ட எல்லாருமே திரும்பியும் எந்திக்கிறாங்க. இந்த டைமு அந்த 12 வயசு பையன் கார்த்திக் இருக்கார் தெரியுமா, அவர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா, என்னமோ நடக்குதுப்பா. அப்போதான் என்னன்னா யாரோ ஒரு அக்கா வெளியே நின்னாங்க, இப்போ ஜன்னல் வந்து அடைச்சிது, இப்போ பாத்திரம்லாம் உழுதுப்பா, எனக்கு பயமா இருக்குப்பான்னு ஒட்டி அவங்க அம்மா வந்து 2 அடியை போட்டு படுக்க வைக்கிறாங்க. பூனைக்குன்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம், சும்மா தேவையில்லாத இந்த நைட் நேரத்தில் ஏதாவது பண்ணிட்டு இருக்காது, வச்சுட்டு இருக்காத கார்த்தி, ஒழுங்கா தூங்குன்னு சொல்லி அடிச்சு படுக்க வச்சுட்டாங்க. அப்போவும் இந்த பொண்ணு இருக்கா தெரியுமா, யாரு, இந்த காவியா, 18 வயசு சொன்னோம்ல, அந்த பொண்ணு முழிச்சிருக்கா. அம்மா என்னம்மா நடக்குது நம்ம வீட்டுக்குள்ள அப்படிங்கும்போது அவர் முருகனும் இருந்துக்கிட்டு சொல்றாங்க, ஒன்றும் இல்லைம்மா பூனை ஏதாவது தட்டி விட்டுருக்கும் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு திரும்பியும் படுக்கிறாங்க. படுத்ததுக்கப்புறம் இந்த 18 வயசு காவியா இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு மட்டும் ஒரு சத்தமானது கேட்குதுங்க. அப்போ என்னன்னா, எப்பவும் ஏதாவது ஒரு சத்தம் கேட்க ஃபேமிலியே எந்திப்பாங்கல்ல, இப்போ ஃபேமிலி எல்லாம் எந்திக்கலை, இந்த காவியாங்கிற பொண்ணு மட்டும் எந்திரிச்சிருக்காங்க. பார்த்தா ஏதோ ஒரு சத்தமானது அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. என்னடா இது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு குழந்தை வந்து அழுற மாதிரியான சத்தம் வந்து கேட்டிருக்குங்க. இதை கேட்ட அவங்களுக்கு பயமானது பயங்கரமாக வந்துட்டு. ஏன்னா நைட்டு ஒரு 2-3 மணி போல் ஒரு குழந்தை அழுற சவுண்டு கேட்டால் எப்படி இருக்கும், உடனே விறுவிறுன்னு வந்து அவங்க அம்மாவை கெட்டி பிடிச்சி படுத்துக்கிறாங்க. என்னடின்னு இருக்கு, அம்மா ஏதோ குழந்தை அழுற சவுண்டு கேட்குதுமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த காவியா வந்து சொல்கிறாங்க.
இதை வந்து முருகன் தூங்கிட்டு இருந்தாலும் அவர் வந்து கேட்குறாரு இந்த மாதிரி இந்த பொண்ணு சொல்றத. அப்போ முருகனுக்கு வந்து என்னமோ ஒன்று நம்ம வீட்டில் தப்பாக நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அன்னைக்கு நைட்டே அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு. பட் அது எதுவுமே அவர் பெருசாக எடுத்துக்கலாங்க. ஸோ மறுநாள் விடியுது. காலையில் இந்த குடும்பம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இந்த நைட் நடந்ததெல்லாம். ஆனால் முருகன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே எதர்ச்சியாக நடந்தது தான், காற்றுல ஜன்னல் ஏதாச்சும் அந்த பாத்திரம்லாம் கீழே விழுந்தது, பூனைன்னு ஏதாவது தட்டி விட்டுருக்கும், நம்ம வீட்டில் இல்லாத எலியா, நம்ம வீட்டில் இல்லாத பூனையா ஏதாவது தட்டி விட்டுருக்கும். அதை மாதிரி இவன் ஏதோ அக்காவை பார்த்தேன் அதை பார்த்தேங்க சும்மா சொல்லிட்டு இருக்கா, நீ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத லட்சுமி அப்படின்னு சொல்லி லக்ஷ்மிகிட்ட வந்து சொல்லிட்டு தாங்க போகிறாங்களாம். இப்போ என்ன ஆகுதுன்னா, வேலைக்கு போயிட்டாரு யாரு, நம்மளுடைய முருகன். இதுக்கப்புறம் வீட்டில் இன்னும் நிறைய வித்தியாசமான நடவடிக்கைகள் ஒரே ஒரு ஆளுக்கு வந்து தெரிய வருதுங்க. இந்த காவியா இருக்காங்க தெரியுமா, இந்த 18 வயசு பொண்ணு, அந்த பொண்ணோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது அந்த பொண்ணுடைய நடவடிக்கை. அதாவது எப்படின்னா, இந்த லக்ஷ்மி இருக்காங்க தெரியுமா, அவங்க காவியா காவியான்னு கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. பார்த்தா காவியா வந்து ரெஸ்பான்ஸே பண்ணல. கொஞ்சம் எங்கே இந்த காவியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க இங்கே நிற்காங்க. அங்கே தள்ளி காவியா ஒரு இடத்துல உட்காந்து ஏதோ வாயில முழங்கிட்டே இருந்திருக்காங்க. தன்னைத்தானே அப்படியே ஏதோ பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி உட்காந்து முழங்கிட்டே இருந்திருக்காங்க. டக்குன்னு அவங்க அம்மா போயிட்டு, காவியா என்னன்னு இருக்கு, ஒன்றும் இல்லைம்மா ஏதோ ஞாபகத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. இது அவங்க அம்மா லக்ஷ்மி அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கல. சரி ஏதோ சும்மா அந்த பிள்ளை ஏதோ நைட்டு உள்ளதை யோசிச்சுட்டு இருக்கும் போல அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அவங்க பார்த்த வரைக்கும் எப்படின்னா நல்லா அப்படியே உட்காந்து ஏதோ புலம்பிகிட்டே இருந்த மாதிரி இருந்திருக்கு. பட் அதை வந்து அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கல அந்த நேரத்தில். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு இரவு ஆகுதுங்க. இரவு வீட்டில் எல்லாரும் வழக்கம் போல் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த 12 வயது கார்த்திக் இருக்கார் தெரியுமா, அவர் வந்து முழிச்சு பார்க்குறாருங்க. பக்கத்தில் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அக்காவை காணும். ஸோ உடனே என்னடா அக்காவை காணும்னு சொல்லிட்டு அப்பாவை எழுப்புறாங்க. அப்பா அக்காவை காணும்ப்பா அப்படிங்காங்க. அப்போ அம்மா எந்திக்கல, யார், அந்த லக்ஷ்மி. அப்போ முருகன் எந்திக்கிறாரு. எந்திரிச்சிட்டு என்னடா மகளை காணும்னு சொல்லிட்டு சடார்னு எந்திக்கிறாங்க. பார்த்தா அந்த மகள் இருக்காங்க தெரியுமா, அவங்க வீட்டு கதவை திறந்து வெளியே மாக்க நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இதை வீட்டுக்குள்ள இருந்து வாசல் வழியா டக்குன்னு இவன் எங்கடா போனான்னு சொல்லி எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணு இந்த ரோபோட்லாம் நடந்து போகும் தெரியுமா, ஒரே இதில் அட்டென்ஷனா அந்த மாதிரி அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்களாங்க. ஸோ உடனே இவர் என்ன பண்ணுறாரு, முருகன் நேராக போகிறாரு. என்னம்மா அப்படின்னதுக்கு அந்த பொண்ணு வந்து அப்படியே சுயநினைவுலே இல்லைங்கிறத முருகனுக்கு வந்து தெரியுது. டக்குன்னு அப்படியே உழுப்புறாரு. உழுப்பதான், எப்பா என்னப்பா நான் எதுக்குப்பா இங்கே இருக்கேன், எனக்கு என்னப்பா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்குது. இதை கேட்ட முருகனுக்கு வந்து பயங்கரமான ஒரு என்னடா மக இப்படி இது பண்றாளான்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பதட்டம் அடைய ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த மகளுக்குமே தான் இந்த இரவு நேரத்துல எப்படி இந்த வாசலுக்கு வந்தேங்கிறது தெரியல. ஸோ உடனே முருகன் ஒன்றும் இல்லம்மா ஏன்னா அந்த டயத்துல நம்ம பொண்ணு கேட்குற கேள்வி, நான் இங்கே இந்த இடத்துக்கு எப்படி ஒன்று, அப்போ நீயா நடந்து வந்துன்னு சொன்னோமோ அது பொண்ணு பயந்துரும். ரொம்ப என்ன இருந்தாலும் 18 வயசுனாலும் சின்ன பொண்ணு தான், பயந்துரும். உடனே உள்ள கூட்டு போறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள திரும்ப கேட்குது, எப்படிப்பா நான் வெளியே வந்து, எனக்கு என்னப்பா சொல்லுங்கப்பா. ஒன்றும் இல்லைம்மா தூங்குமான்னு சொல்லி தட்டி கொடுத்து தூங்க வச்சுட்டாருங்க. ஸோ முருகனுக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம வீட்டில் வந்து வித்தியாசமாக ஏதோ நடக்குது. நேற்று வந்து இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துச்சு, இன்னைக்கு இப்படி மக இப்படி பண்ணுறா, என்னன்னே நம்மளால புரிஞ்சிக்க முடியலையே. எதுவும் பிரச்சனையா, இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கு பிரச்சனையா, இல்லை யாரும் சூனியம் வச்சுட்டாங்களா அப்படின்னு பல கோணத்துல வந்து யோசிக்கிறாரு. பட் அவருக்கு எந்த ஒரு விடையுமே கிடைக்கலங்க. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வேலைக்கு போயிடுறாரு. அவங்க வீட்டில் 3 பேரும் இருக்காங்க. இப்போவும் காவியான்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, யாரு, லக்ஷ்மி. அப்போ இந்த காவியா பதில் பேசவே இல்லைங்க. ஸோ இவ என்னதான் இந்த பிள்ளை என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போறாங்க. பார்த்தா இந்த வீட்டில் வந்து பீரோல் இருக்கும் தெரியுமாங்க, பீரோலில் வந்து கண்ணாடி வச்ச பீரோல் இருக்கும் தெரியுமா, கண்டிப்பாக நிறைய பேர் வீட்டில் இருக்கும். அந்த கண்ணாடி வச்ச பீரோல் இருக்கு தெரியுமா, அதுக்கு முன்னாடி நின்றுட்டு இந்த பிள்ளை ஏதோ பேசிக்கிட்டே இருக்கு. இவ என்னடா கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா அப்படியே கிட்ட போறாங்க. அதாவது ஸ்பீடா போல, சும்மா கிட்ட போய் என்னதான் இவ பேசுறான்னு கேட்போன்னு சொல்லிட்டு கிட்ட போறாங்க. பார்த்தா அந்த பிள்ளை என்ன தெரியுமா பேசுது, யாரு, அந்த காவியாங்கிற பிள்ளை, என்னை ஏன் நீ காப்பாத்தலைன்னு சொல்லிட்டு ரிப்பீட் மோட்ல இதை இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்,
இந்த மாதிரி கண்ணாடியில தன்னைத்தானே பார்த்துக்கிட்டு என்னை ஏன் காப்பாத்தல என்னை ஏன் காப்பாத்தலன்னு அந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களாங்க. இதை பார்த்த அந்த தாய் இருக்காங்க தெரியுமா, லக்ஷ்மி, அவங்களுக்கு ஒண்ணுமே உடல. காவியா, உனக்கு என்னாச்சு காவியா, என்னாச்சு காவியான்னு அப்படி குலுக்குறாங்க. குலுக்கிட்டே இருந்தாலும் என்னை ஏன் காப்பாத்தலன்னு அந்த லக்ஷ்மியோட முகத்தை நேருக்கு நேர் பார்த்து, தன்னுடைய மகள் 18 வயசு தான் ஆகுது, அந்த பொண்ணு வந்து கேட்குறாங்க, என்னை ஏன் காப்பாத்தலன்னு. இவங்க என்னதையாச்சு உனக்கு அப்படிங்கும்போது டக்குன்னு அந்த இடம் நார்மல் ஆகுது. என்னம்மா என்னைய போட்டு குலுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த காவியாங்கிற பொண்ணு வந்து பதில் பேசுதுங்க. இது உனக்கு என்னடி ஆச்சு, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க அடிக்கடி அப்படிங்கிறதுக்கு, நான் என்னம்மா பண்ணேன், நான் பாட்டுக்கு பேசாம தானமா இருந்தேன், உனக்கு என்னம்மா ஆச்சு திடீர்னு அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை நார்மலா பேசுது. அப்போ லக்ஷ்மிக்குமே தெரிஞ்சு போச்சு, நம்ம வீட்டில் ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயங்கள் நிறைய நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, இதை தன்னுடைய மகள் காவியா கிட்ட காட்டிக்கல, ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. காவியாவும் அந்த இடத்துல படுத்து தூங்கிட்டாங்க, இவங்க வந்து போயிட்டாங்க. ஸோ இதை வந்து இரவு நம்ம முருகன் வந்து வாராரு. முருகன் கிட்ட வந்து இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க, ஏங்க நம்ம பொண்ணு நடவடிக்கை சரியில்லை, 2 நாளாவே. நாள் ஏதோ முழங்கிட்டே இருந்தா, நான் பெருசாக எடுத்துக்கல. 2ஆம் நாள் கண்ணாடியில் நேருக்கு நேர் பார்த்து முழங்கிட்டு இருக்கா. என்னன்னு கிட்ட போனால் என்னை ஏன் காப்பாற்றலைன்னு சொல்லி தன்னைத்தானே பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன ஏதுன்னு திருப்புறேன், என் கண்ணை பார்த்து பேசுகிறாங்க. அந்த மாதிரி தன்னோட பொண்ணோட மூஞ்ச நான் பார்த்ததே இல்லைங்க. அவ்வளோ ஒரு படப்படப்பாக இது ஆயிட்டு எனக்கு. அந்த பிள்ளை மூஞ்ச பார்த்தோட்டி என் பிள்ளை மூஞ்சு தானா அது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது என்ன அப்படி முறைச்சி பார்த்துட்டு கேட்குறாங்க, அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலைங்க அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க முருகன் கிட்ட. அப்போ முருகனும் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கே நீ இப்படி சொல்கிறிய, நான் வந்து இதுக்கு முன்னாடி நைட்டு இருக்கு தெரியுமா, அவன் நடந்து வெளியே போய்கிட்டே இருந்தா, நான் திடீர்னு இவன் கார்த்தி சொன்னான்னு பார்த்தா நடந்து போயிட்டே இருக்கா. நம்ம பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, அவனும் சூனியங்கன்னே வச்சுட்டானான்னு தெரில, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி முருகனும் வந்து சொல்றாங்க. இதை கேட்ட லக்ஷ்மிக்கு பயங்கரமான ஷாக்கு, இப்படிலாம் விஷயம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு இரவு ஆகுதுங்க. இந்த சம்பவம் ஃபுல்லாமே லக்ஷ்மியும் இவங்களும் வந்து பேசிட்டாங்க, யாரும் முருகனும். திரும்ப படுத்துட்டாங்க, தன்னுடைய மகளும் படுத்திருக்கா. ஓகே, எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு இந்த கார்த்திக் இருக்காரு தெரியுமா, அவர் வழக்கம் போல திரும்பியுமே எந்திக்கிறாருங்க. எந்திரிச்சு பார்த்தா அப்பா படுத்திருக்காங்க, அம்மா படுத்திருக்காங்க, பக்கத்துல அக்கா இருக்காதுங்களா. அக்கா என்ன பண்றாங்கன்னா, சாமானம் போட்டு இப்படியே உட்காந்து ஏதோ முழங்கிட்டே இருக்காங்களாங்க. அதாவது 3 பேரும் படுத்திருக்காங்க, அக்கா மட்டும் எந்திரிச்சு உட்காந்து ஏதோ உழம்பிட்டே இருக்காங்களாம். இதை பார்த்த அந்த பையன், அவனுக்கு என்ன 12 வயசு தானே ஆகுது, அவனுக்கு ரொம்ப பயமாயிட்டு, தன்னுடைய அக்கா என்னடா திடீர்னு இப்படி உட்காந்து பேசிட்டு அடக்கால அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் அப்பாவே மாத்தி எழுப்புறாங்க. அம்மா, அப்பா எந்திக்குமா, அக்காவை பாருங்கம்மான்னு சொல்லிட்டு இவன் என்ன ஆயிட்டு இப்படியே உட்காந்து என்னமோ முழங்கிட்டே இருக்கா. இதை பார்த்த முருகன் வந்து, அம்மா உனக்கு என்னம்மா ஏன் அடிக்கடி பண்ணிருக்க, என்ன நீ படு காவியாங்க பதிலே பேசல, ஏதோ முழங்கிட்டே இருக்காங்க. அப்போ லக்ஷ்மி அம்மால இருந்து சொல்றாங்க, என்னங்க நீங்க பேசாம இருங்க, அவ என்னமோ பேசிருக்காளா, அது என்னன்னு கேட்போம்னு சொல்லிட்டு கிட்ட போறாங்க. எதுவுமே புரிய மாட்டேங்குது, எதுவும் முழங்கிட்டே இருக்காங்களா, ஆனா புரிய மாட்டேங்குது எதுவுமே. ஸோ திரும்ப அப்படியே இது பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து கத்துறாங்களாங்க. என்ன தெரியுமா கத்துறாங்க, என்ன அவன் உயிரோட புதைச்சிட்டாங்க, என்ன உயிரோட புதைச்சிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப கொடூரமான குரல்ல, அப்படி ஆக்ரோஷமான குரல்ல அந்த பொண்ணு 3 வாட்டி கத்துறாளாங்க. எப்படி, என்ன உயிரோட புதைச்சிட்டாங்கன்னு 3 வாட்டி கத்திட்டு அப்படியே படுத்துட்டாளாங்க. பக்கத்துல 3 பேரும் வெடவெடத்து போயிட்டாங்க. யாரு, முருகன், லக்ஷ்மி, அந்த சின்ன பையன். அந்த பையன் அழ ஆரம்பிச்சிட்டான். அம்மா எனக்கு பயமா இருக்குமா, என்னம்மா இது ஆச்சு அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டான். முருகனுக்கும் லக்ஷ்மிக்குமே என்ன நடக்குதுன்னே புரியல, வேர்த்து விறுவிறுக்க ஆரம்பிச்சுட்டு உடனே போனாங்க. லக்ஷ்மி திருநார் எடுத்தாங்க, தன்னுடைய மகனுக்கு பூசி விட்டாங்க. அம்மா சாமி திருநார் பூசியாச்சுமா, இனிமே ஒன்றும் இல்லை, அக்கா சும்மா விளையாடுறாமா, நீ படுமான்னு படுக்க வச்சுட்டாங்க. டக்குன்னு முருகன் என்ன தெரியுமா பண்றாரு, திருநாரை வாங்கி நெத்தியில பூசிட்டாருங்க. பூசிட்டு தன்னுடைய மனைவிக்கும் பூசி விட்டுட்டு அவங்க 3 பேரும் படுத்துட்டாங்க. இதை பத்தி எதுவுமே யோசிக்கல. அப்போ முருகன் ஒண்ணு தாங்க லக்ஷ்மிகிட்ட சொல்றாங்க, லக்ஷ்மி எனக்கு இதோட காரணம் எல்லாமே புரிஞ்சு போச்சு, நான் நாளைக்கு இதுக்கு கண்டிப்பா ஒரு விடையை நான் வந்து சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு பொறுத்துக்கோ, எனக்கு இதோட காரணம் என்னன்னு புரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்த லக்ஷ்மி அம்மாள் வந்து கேட்குறாங்க, ஏங்க என்னங்க ஆச்சு, என்னங்க சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு, அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நான் ஜேசிபி எடுத்து போனேன் தெரியுமா,
அப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு கல் இருந்துச்சு, அந்த இடத்துல ஏதோ சூனியம் பண்ண மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த இடத்துல நான் தோண்டும் போது அந்த கல் உடஞ்சிட்டு, எனக்கு என்னமோ அந்த இடத்துல ஒரு பாட்டி வேற முன்னாடி வந்து சொன்னாங்க இந்த இடத்த தோண்டாதீங்கன்னு சொல்லி. அந்த இடத்துல நான் பண்ண தப்புனால தான் இந்த சம்பவம் நடக்குதோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி முருகன் வந்து சொல்றாங்க. ஏன்னா இந்த பொண்ணு சொன்னது என்னது, என்ன உயிரோட புதைச்சிட்டாங்கன்னு சொல்லுது. இப்ப என்ன அர்த்தம், உயிரோட வந்து புதைச்சிருக்காங்கன்னா இவரு தான் குழி தோன்றாரு. அப்ப அந்த இடத்துல நடந்த சம்பவமா தான் இருக்கும். ஏன்னா அன்னைக்கு இதுல இருந்து தான் தேவையில்லாத வேலைகள் எல்லாமே நடக்குது. அந்த ஜேசிபி வந்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய அனாவசிய வேலைகள் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ உடனே மறுநாள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அந்த தூத்துக்குடி கிட்ட உள்ள கிராமத்துக்கு போறாருங்க. நேராக போறாரு. அந்த இடத்துக்கு போல அந்த ஊருக்குள்ள சுத்திட்டே இருக்காரு. யாருக்காக, அந்த பாட்டிமா இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. அப்போ அந்த பாட்டிமா இருக்காங்களான்னு பார்க்கும்போது அந்த பாட்டிமாவும் இருந்திருக்காங்க. அந்த பாட்டிமாட்ட போயிட்டு, பாட்டிமா எனக்கு ஒரு சந்தேகம், அன்னைக்கு ஏன் அந்த குழியை தோண்ட வேண்டாம்னு சொன்னீங்க, அதுதான் நீ தோண்டிட்டிய, இனிமே உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிமா சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பாட்டிமாக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு, இவங்கள்ட்ட நம்ம விசாரிச்சா கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாவது ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிமாட்ட வந்து, பாட்டிமா தயவு செஞ்சு சொல்லுங்க பாட்டிமா, எதுக்காக பாட்டிமா எனக்கு தோண்ட வேண்டாம்னு சொன்னீங்க, ப்ளீஸ் பாட்டிமா சொல்லுங்க பாட்டிமான்னு வெட்டி தான் இப்போ அந்த பாட்டிமா ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. ஐயோ அப்படின்னு நடுங்க வச்சிருதுங்க. அந்த மாதிரிப்பட்ட சம்பவம் என்னன்னா, மீனாங்கிற ஒரு பொண்ணுங்க, சுமார் 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமத்துல அந்த பொண்ணு வந்து வசிச்சுட்டு வந்திருக்கு. இந்த பொண்ணுக்கு வந்து பக்கத்து ஊருக்காரன் மேல ஒரு காதல் ஆனது ஏற்பட்டிருக்குங்க. ஆனா இந்த மீனாங்கிற பொண்ணு வேற ஜாதி, இந்த பக்கத்து ஒரு பையன் இருக்கான் தெரியுமா, அவன் வந்து வேற ஜாதிங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பையனும் இவளும் வந்து ஓடி போயிட்டாங்களாம், அந்த பக்கத்து ஒரு பையனும் மீனாவும். அப்போ என்ன ஆகிருக்குன்னா, இந்த மீனாவுடைய அப்பா எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்து ஓடிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. சரி அவ என்னமோ போயிட்டு போறா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்களாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேருமே வந்து அந்த வெளியூர்ல எங்கேயோ பஞ்சம் பொழைச்சு வாழ்ந்துருக்காங்க காதலர்கள் 5 வருஷம் முன்னாடி. அப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஏதோ ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இந்த மீனாவுடைய கணவர் இருக்காரு தெரியுமா, அவர் வந்து அந்த வெளியூர்லயே ஏதோ சென்னையோ கோயம்புத்தூரோ சம்திங் சொன்னார், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் அந்த சென்னையோ கோயம்புத்தூரோ அந்த இடத்துல வச்சு ரோடு ஆக்சிடென்ட்ல வந்து மீனாவுடைய கணவர் வந்து இறந்து போயிட்டாராங்க. அப்போதான் ஊர்ல இருந்து ஓடி வந்து ஒரு 2 மாசம் கிட்ட தான் ஆகியிருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளை ஆசையா ஒருத்தனை காதலிச்சு கூப்பிட்டு வந்து ஒரு 2 மாசம் தான் இருந்திருப்பா. பார்த்தா அந்த புள்ள வந்து இறந்து போயிட்டான் அந்த காதலன். இப்போ மீனாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தாலி கட்டின 1 மாசத்துல தாலி எடுத்துட்டு அந்த பிள்ளை நிக்கிறா. அப்போ உடனே என்ன பண்ணுவா, சரி என்ன தப்பு பண்ணாலும் கடைசியில பெத்தவங்கள்ட்ட தான் போய் நின்னாகணும்னு சொல்லி திரும்ப ஊருக்குள்ள வந்து பெத்தவங்க கிட்ட போய் நிக்கிறா. பெத்தவங்களும் என்ன பண்ண, இப்படி ஓடி போனா இந்த மாதிரி ஆயிட்டு, சரி என்ன பண்ணன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பையனுடைய ஊர் மக்கள் இருக்காங்க தெரியுமா, அந்த பையனுடைய சொந்தக்காரங்க, அவங்களுக்கு வந்து பயங்கரமான கோபங்க. ஏன்னா இந்த பொண்ணு தான் தன்னுடைய பையனை மயக்கி கூட்டு ஓடிட்டா, கடைசியில தான் பையனோட வாழ்க்கையே போச்சு, அந்த பையன் இப்போ உயிரோடையே இல்லையேன்னு சொல்லி அந்த லெவலுக்கு வந்து வருத்தமானது அந்த ஊர் மக்களுக்கும் சரி, அந்த பொண்ணுடைய அண்ணனுக்கும் அந்த பையனுடைய குடும்பத்துக்கும் சரி, அந்த லெவலுக்கு வருத்தமானது ஏற்பட்டுருங்க. இப்போ நம்ம எப்படியாவது வந்து இந்த குடும்பத்தை பழி வாங்கணும், இந்த பிள்ளையை பழி வாங்கணும்னு சொல்லி இந்த பிள்ளை அந்த சைடா என்னை எப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பிள்ளையை மண்டையிலே அடிச்சு கொலை பண்ணி, அந்த பழைய வீடு இருக்குன்னு சொல்லி தெரியுமா, அந்த இவர் குழி தோண்டினார் தெரியுமா, அந்த இடத்துக்கிட்டே புதைச்சிட்டாங்களாங்க. ஸோ இதுதான் அந்த பொண்ணுக்கு நடந்த சம்பவமா இந்த பாட்டிமா வந்து யார்கிட்ட சொல்றாங்க, முருகன் கிட்ட சொல்றாங்க. சரி பாட்டிமா, இப்போ அந்த ஆவிக்கும் எங்க வீட்டுக்கு வந்ததுக்கும் என்ன சம்பந்தம் பாட்டிமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பாட்டி சொல்றாங்க, அந்த மீனாவுடைய ஆவி தான் உன் வீட்டை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்காங்க. ஏன் பாட்டிமா, நான் அந்த மீனா பிள்ளைய நான் என்ன பாட்டிமா பண்ணேன், நான் பாட்டுக்கு தானே இருக்கேன், நீ என்ன எதுக்கு அந்த ஆவி இது பண்ணுது அப்படிங்கிறதுக்கு, நீ பண்ண தப்பு அப்படி அப்படிங்கிறாங்க. இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கும்போது இந்த பாட்டிமா இன்னொரு கதையை வந்து விளக்குறாங்க. என்னன்னா, இந்த பொண்ணு இறந்து போயிட்டா தெரியுமாங்க, இந்த பொண்ணு இறந்து போனாட்டி இந்த பொண்ணு ஒரு தாழ்ந்த ஜாதி உள்ள ஒரு பொண்ணுங்க, அந்த பையன் வந்து உயர்ந்த ஜாதி பையன். ஸோ இந்த பொண்ணுடைய வீட்டில் பதிலுக்கு பழி வாங்குறதுக்கு, தான் பொண்ணை கொண்டுட்டாங்கிறதுக்காக பழி வாங்க, இதுக்கெல்லாம் வந்து அந்த லெவலுக்கு அவங்களுக்கு பவரும் கிடையாது, எதுவும் இல்லை.
தான் பொண்ணு போயிட்டாலன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டாங்களாங்க. சரி என்ன பண்ண முடியும், போலீஸ் கேஸ் எதுவுமே இது பண்ண முடியல, எந்த இதுக்கும் ஆதாரம் கிடையாது இவங்க இதான் கொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பாட்டிமா அப்படி சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, இந்த மாப்பிள்ளையோட குடும்பம் இருக்கு தெரியுமா, யாரு, இந்த மீனாவுடைய கணவருடைய குடும்பம், இந்த மீனாவை கொலை பண்ணாங்க தெரியுமா, நிறைய தடங்கள் வருது, நிறைய பேர் மர்மமான முறையிலலாம் இறந்து போற மாதிரிலாம் சம்பவங்கள் அந்த ஊருக்குள்ள நடக்குதாங்க. ஸோ இப்போ என்னன்னா, அந்த ஊர்ல உள்ள ஒருத்தங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மீனா பிள்ளைய நீங்க இது பண்ணீங்க தெரியுமா, கொலை பண்ணீங்க தெரியுமா, அந்த பிள்ளையோட ஆத்மா தான் உங்க குடும்பத்தை பழி வாங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மீனாவுடைய ஆத்மா கட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியாரை வர வச்சு ஒரு கல்லை அந்த இடத்துல, அந்த புதைச்சாங்க தெரியுமா அந்த புணத்தை, அந்த மீனாவுடைய புணத்தை, அந்த இடத்துல ஒரு அடிகள் மாதிரி நாட்டி அதுக்கு நிறைய பூஜைகள்லாம் பண்ணி, குங்குமத்தை பூசி எலுமிச்சை வச்சு பூவெல்லாம் வச்சு நிறைய பூஜைகள் பண்ணி அந்த இடத்துல அந்த கல்லுக்குள்ள மீனாவுடைய ஆவியை அடைச்சி வச்சாங்களாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லையா, அந்த ஊருக்குள்ளே எந்த பாதிப்பும் இல்லையா. ஆனால் அன்னைக்கு, அதாவது 2024 இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா, அன்னைக்கு அந்த டைமில் அந்த இடத்த சமப்படுத்த வந்த நம்மளுடைய ஜேசிபி டிரைவர் முருகர் அந்த கல் இருக்கிறத பார்த்துட்டு அதை பேசாமல் தோண்டாமல் விட்டுருந்தாருன்னா இந்த சம்பவம் நடந்திருக்காது. ஆனால் அந்த பாட்டி அப்பயே இந்த இடத்த தோண்டாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த முருகன் கேட்கவே இல்லை, அந்த கல் இருக்கிற இடத்த தோண்டியிருக்காரு. தோண்டினதுக்கு அப்புறம் தான் அந்த கல் 2ஆ உடஞ்சிருக்கு. அந்த ஆத்மா விடுதலை ஆயிரு, அந்த ஆத்மா வெளியே வந்திருக்கு. தன்னுடைய இந்த நிலைக்கு முருகன் தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு முருகனுடைய மொத்த குடும்பத்தையும் அது பழி வாங்காம போவாது, உன் குடும்பமே இனிமே காலி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி பயங்கரமா பயமுறுத்தி விட்டாங்க. யார, முருகனை. இப்போ முருகனுக்கு ஒன்றும் உடலங்க, அள்ளு விட்டுட்டு. ஏன்னா இவர் பண்ண அந்த ஒரு தப்பு அப்பயும் அந்த ஊர் மக்கள், அப்பயும் அங்கே கூட இருந்து வேலை பார்த்தவங்க கூட சொன்னாங்க, முருகனே வேண்டாம்னே அதை தோண்டி எதுவும் பண்ணாதீங்க, அது ஏதோ குங்குமம்லாம் பூசி எலுமிச்சை பழம்லாம் இருக்குது, நம்மளுக்கு தேவையில்லாத வேலைனே, இவனும் வட மாநிலத்துக்கானவங்க ஏதாவது சொல்லுவானே, நம்ம ஊருக்காரனும் நம்மளுக்கு தானே இதை பற்றிலாம் தெரியும், வேண்டாம்னேன்னு இருக்காங்க. ஆனால் இவர் அன்னைக்கு பண்ண அந்த ஒரு சின்ன தப்பு இப்போ அவர் குடும்பத்தையே என்ன நிலைமைக்கு ஆக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்றேங்க. ஸோ இப்போ இந்த உண்மை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போறாரு முருகர். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் 12 வயது மகன் கார்த்திக் இருக்கார் தெரியுமா, அவருக்கு பயங்கரமான காய்ச்சல். மாத்திரை கொடுத்து பார்த்துட்டாங்க, மருந்து கொடுத்துட்டு பார்த்துட்டாங்க, சரியே ஆகலை. பயங்கரமான காய்ச்சல்ல அவன் ஒரு பக்கம் படுத்து கிடக்கான். இன்னொரு பக்கம் மனைவி யாரு, லக்ஷ்மி, அவங்களால நைட்டு ஃபுல்லா தூங்க முடியலையாங்க, தூங்க முடியாமல் தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி விடிய விடிய தூங்காம கொள்ளாம அவங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்கான், தூங்காம தவிக்கிறாங்களாம். இது போக வீட்டுல அப்பப்ப அங்கங்க நிறைய இரத்த கரைகள் காணப்படுது அப்படிங்கிற மாதிரியும் லக்ஷ்மி சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே யாருக்கிட்ட சொல்றாங்க, முருகன் கிட்ட சொல்றாங்க. தான் மகனுக்கு அவ்வளவு தூரம் ஜுரம், சுத்தி பாக்குறாரு, அங்கங்க இரத்த கரைகளா இருக்கு. மகள் ரூமை அடைச்சிட்டு உள்ளேயே உட்கார்ந்துருக்காங்க. தட்டி தட்டி பார்க்குறாங்க, காவியா வெளியே வரவே இல்லை. ஆனால் தெரிஞ்சு போச்சு காவியாவுடைய உடம்புக்குள்ளே தான் அந்த ஆத்மா ஆனது இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா, கண்டிப்பாக ஒரு சாமியாரால் தான் இந்த ஆத்மா விரட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி முருகன் முடிவு பண்ணிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு ஒரு சாமியார், யார், உள்ளூருக்குள்ள உள்ள ஒரு சாமியாரை கூப்பிட்டு வராங்க. அவர் நேராக வாராரு, இந்த சம்பவம் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போகிறாரு, யாருக்கிட்ட, காவியா கிட்ட. காவியா மேலே தான் பேய் இருக்குங்கிறத கன்ஃபார்மும் பண்ணிட்டாரு. இந்த பேயை அடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நெருங்கி போய் எல்லாமே பண்ணுறாரு. ஒரு 5 நிமிஷம் மேலே போராடி பார்க்குறாருங்க. அந்த பொண்ணு தன்னைத்தானே வருத்திக்குது. யார், அந்த காவியாங்கிற பொண்ணு தன்னுடைய நாக்கை தானே கடிக்கிறதா இருக்கட்டும், கையில் உள்ள நகங்களை வச்சு அங்கே இங்கே பிறன்றதா இருக்கட்டும், முடியை பிடிச்சி பிச்சு எரியறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த சாமியாருக்குமே இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணனே தெரியல. அவர் எப்படியாவது இதை அடக்கிடலான்னு பார்த்தா இப்படி அந்த பொண்ணை தன்னைத்தானே வருத்துக்குது அந்த ஆவி. அப்படிங்கிறப்போ அதை பார்த்த முருகனுக்கும் சரி, லக்ஷ்மிக்கும் சரி, இப்போ சாமியார் தயவு செஞ்சு ஒன்றுமே பண்ணாதீங்க, என் பொண்ணு இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவள் இந்த நிலைமையில இப்படிலாம் பண்ணுறதை எங்களால் பார்க்க முடியல. ஏன்னா யோசிச்சு பாருங்க, பெத்த பிள்ளை கையில் நகத்தெல்லாம் கீறி, முடியெல்லாம் பிச்சு, மூஞ்செல்லாம் கீறி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாமியார் இந்த பேய் ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு நிலைமையில இருக்கு, பழி வாங்குற வெறியில இருக்கு.
ஒன்று இது பழி வாங்கிட்டு தான் இந்த உடம்பு விட்டு போகும். அப்படி இல்லையா நம்ம ஒரு பவர்ஃபுல் சாமியாரை தான் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி மலை கிட்ட ஒரு சாமியார் வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவர் அந்த சாமியாரை போய் பார்க்க போறாரு. யார்? இந்த சாமியார். அவர் போய் அந்த மலை கிட்ட உள்ள சாமியார்கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி அந்த சாமியாரை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அந்த சாமியாரை கூப்பிட்டு வரும்போதும் இந்த ஆத்மா கொஞ்சம் கூட கட்டுப்படலை. இந்த ஆத்மாவை பற்றின முழு விவரத்தையும் அந்த சாமியார் வந்து அந்த ஆத்மா கிட்ட சொல்றாரு. யார்? இந்த முருகன் அந்த பாட்டி கிட்ட சொன்ன எல்லாத்தையுமே. அப்போ நீ வந்து அந்த குடும்பம்னு நினச்சி இந்த குடும்பத்தை பழி வாங்குற, இந்த குடும்பம் ஒரு அப்பாவி குடும்பம், இந்த குடும்பத்தை விட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பொண்ணு கேட்கவே இல்லைங்கிற அந்த மீனாங்கிற பொண்ணு. ஏன்னா அதுதான் காவியாவுடைய உடம்புக்குள்ள இருக்குது. ஒரு கட்டத்தில் என்னன்னா காவியாவுக்கு வந்து ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிட்டுங்க. அப்படி நாக்கை போட்டு இழுக்கிறாங்க, கை காலெலாம் வெட்டுது, இந்த இடத்துல இருந்து முறையாக வந்து ஃபிக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டான். சாவியெல்லாம் கொடுக்குறாங்க, எதுவுமே சரிப்பட்டு வரல. இதை பார்த்த அந்த முருகனுக்கும் சரி லக்ஷ்மிக்கும் சரி தான் பொண்ணு இந்த நிலைமையில இருக்குதுன்னு சொல்லி பதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோத்துக்குள்ள அந்த குடும்பம் பாவம்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் அந்த சாமியார் என்னெல்லாமோ பூஜை பண்ணி அந்த உடைச்ச கல் இருக்குது தெரியுமா, அந்த கல்லுக்கிட்ட போய் அந்த கல்லுக்கிட்ட இன்னும் நிறைய பூஜைகள்லாம் பண்ணி அந்த ஆத்மாவை வந்து வெளியே கொண்டு வந்தார். யார்? காவியாவுடைய உடம்புக்குள்ள இருந்து. ஸோ அந்த ஆத்மாவுமே ரொம்ப கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில தான் இருந்துச்சு. பட் இந்த சாமியார் கொஞ்சம் பவர்ஃபுல்லான சாமியார். அது போக அந்த பொண்ணு இருக்கா தெரியுமா, அந்த மீனாங்கிற அந்த ஆத்மா, அதுக்குமே தெரிஞ்சு போச்சு நம்ம வந்து ஒரு அப்பாவி குடும்பத்தை தான் வந்து இது பண்ணுறோம், பழி வாங்க துடிக்கிறோங்கிற அந்த உண்மை வந்து தெரிஞ்சிருக்குங்க. ஸோ அதனால அந்த பொண்ணு வந்து அந்த காவியாவுடைய உடம்பு விட்டு போயிட்டுங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த குடும்பம் கொஞ்ச நாளாகவே ரொம்ப ஒரு மாதிரி குலைஞ்ச நிலைமையில தான் இருந்துச்சான். என்னென்னா முருகன் வந்து என்ன வேலை பார்த்தாலுமே அது வந்து தடங்களாகவே போச்சான். நிறைய பண விஷயமாகவும் சரி, ஆட்கள் விஷயமாகவும் சரி, நிறைய விஷயங்கள் அவருக்கு வந்து எப்படின்னா பண விஷயம் ரொம்ப லாஸ் ஆகிறதா இருக்கட்டும், வீட்டில் வந்து இந்த யாரையாவது அவர் ஃப்ரெண்ட்ஸை நம்பினார்னா அந்த ஃப்ரெண்ட்ஸே வந்து காலை வர்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சா. காவியா கொஞ்ச நாளில் வந்து நல்ல பூர்ணமாக குணமாயிட்டாங்க, நார்மல் ஆகிட்டாங்க. ஆனால் காவியாவுடைய படிப்புமே அப்படி கொஞ்சமாக ஃபுல்லாகவே ஓரளவு நல்லா ட்ராப் ஆகிட்டாங்க. அந்த பிள்ளை ஒழுங்காக படிக்காமல் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னுலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இந்த கார்த்திக்கோட உடல்நிலையுமே அடிக்கடி காய்ச்சல் வர்ற மாதிரி இந்த மாதிரி நடந்து அந்த குடும்பம் இந்த சம்பவத்தில் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் தெரியுமா, ரொம்ப நல்லா இருந்த குடும்பம் ஒரு சின்ன தவறுனால எந்த லெவலுக்கு கதிகலங்கி போச்சு அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு தவறு அன்னைக்கு அவர் பண்ணார் தெரியுமா, அந்த ஒரு தவறுனால இன்னைக்கு அந்த குடும்பமே வந்து அந்த லெவலுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் முருகன் வந்து நம்ம குடும்பம் இப்படியே இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி நிறைய கோயில் குளத்துக்கு போகிறாரு, நிறைய பரிகாரங்கள் பண்ணுறாரு. அது போக அந்த கல் இருக்கிற இடத்துல மல்லிகைப்பூ வச்சு சாமி கும்பிட்றாங்க குடும்பத்தோடு சேர்ந்து. அந்த நடுகள் மாதிரி இருந்துச்சு தெரியுமா, அந்த இடத்துல சாமி கும்பிட்றாங்க. இப்போ அந்த முருகனுடைய குடும்பம் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல நிலைமையிலே இருக்கான். அவங்க மக வந்து காலேஜுக்கே வந்து போயிட்டாங்களாங்க. ஸோ இதுதாங்க முருகன் அப்படிங்கிற ஒரு ஜேசிபி ஆப்ரேட்டர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான பயங்கர சம்பவம். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். முக்கியமாக சொல்லப்போனால் முருகர் வந்து அவருடைய குலசாமியை தான் வந்து வேண்டினாராங்க. அவருடைய குலசாமி பேரை நான் பதிவு பண்ண விரும்பலை. பட் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்களுடைய குலசாமியை நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்போது அந்த குலசாமி தான் தன்னுடைய குடும்பத்தை இப்போ பழைய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி முருகர் வந்து நம்புறாருங்க. ஸோ என்றைக்குமே வந்து நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய குலசாமியை எல்லாரும் கண்டிப்பாக கும்பிடுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேங்க. ஸோ இந்த பயங்கரமான உண்மை திகில் சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் எந்தெந்த மாதிரி இந்த சம்பவத்தை அணுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு திகில் அமானுஷ உண்மை சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.